கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். என்னம்மா நீங்க பாடின பாட்டுல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்லாம் இருக்கு. ஆமா சைரஸ், வணக்கங்க. இன்றைய சூழல்ல நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்கிற 3 வார்த்தைகள் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. இந்த 3 விஷயத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குங்க. டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு உட்கார்ந்து அதை நினைச்சு கவலையோடு இருக்கிறது தான் டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகள், இந்த பிரசன்ட்ல நடக்கிற சூழ்நிலைகளினால நீங்க அஃபெக்ட் ஆனீங்கன்னா அதற்கு பேரு ஸ்ட்ரெஸ். அதே நேரத்துல ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது வரப்போற காரியங்களை குறித்து தான ஒரு பயங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ல நீங்க எவ்வளவு போராட்டங்கள்ல சந்திச்சாலும் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் சீர் செய்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். யாருன்னு கேக்குறீங்களா? ஜீசஸ் தாங்க. இன்னைக்கு நான் பாடின பாடல் மாதிரி அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். டிப்ரெஷன் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம், ஆங்ஸைட்டியோ வேண்டாம். ஏசுப்பா மாத்திரம் நமக்கு போதுங்க. Have a nice day. God bless you.